ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் உமா. நான் ஃபஸ்ட்டு இந்த மிக்கி பீனி பண்ணும்போது பீனி மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் லேட்டஸ்ட்டாக தான் தாட் வந்தது, நம்ம ஏன் இதுக்கு மேட்சாக இந்த பூட்டி பண்ணக்கூடாது அப்படி சொல்லி. ஸோ இந்த இந்த பீனிக்கு மேட்சாக இந்த ஷூ பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக 9 to 12 months குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறனால நான் வந்து இதையும் 9 to 12 monthsக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பீனி எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கே இது பண்ணுவோம். இது வந்து நான் கிளஸ்டர் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தனி வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இதோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இப்போது இந்த அழகான கிளஸ்டர் ஸ்டிச் பேபி பூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? என்னங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து என்னோடய பீனிக்கு மேட்சாகவே இருக்கிற யான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக பேபி யான், சரிங்களா? ஸோ இது ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த ஸ்ட்ராண்டு. ஸோ இந்த பூட்டி மாதிரி ஸ்டிஃபாக இருக்கணும், இந்த பேஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இதை 2 ஸ்ட்ராண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். 2 இதையும் சேர்த்து வச்சு இந்த பூட்டி பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கிது. நீங்கள் வந்து திக்கான யான் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராண்ட்லேயே பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டான யான் அப்படிங்கிறனால நான் வந்து 2 இதையும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக குண்டா இந்த மாதிரி நிற்க வச்சா நிற்கிற மாதிரி வேணுன்றதுக்காக நான் வந்து 2 ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து நான் 9 to 12 months குழந்தைங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப 5 millimeter ஹூக் வச்சு இந்த ஷூவும் இந்த ரிப்பன் பண்ணுறதுக்கு 4 millimeter ஹூக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக டபுள் ஸ்ட்ராண்டு கிடையாது, இது மட்டும்தான் டபுள் ஸ்ட்ராண்டு. ஸோ இந்த இது பண்ணுறதுக்காக 5 millimeter ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போது 0 to 3 months பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 millimeter ஹூக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 to 6 months யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 millimeter ஹூக் யூஸ் பண்ணணும். இதை வந்து நான் வந்து அப்போ சொன்ன மாதிரி 9 to 12 months பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் வந்து 5 millimeter ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் வந்து 9 to 12 months ஓல்டு அப்படி பண்ணுறீங்க, அந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 5.5 millimeter ஹூக் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இப்போது 9 மாதம் குழந்தைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறனால 5 millimeter ஹூக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக் சைஸாக மாறும். நீங்கள் வந்து யான் வந்து நான் சொன்ன மாதிரி தின்னான யான் தான், பேபி சாஃப்ட் யான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ராண்டாக பண்ணுங்கள். இல்லை இது வந்து நீங்கள் திக்கான யான் எடுத்திருக்கதே திக்கான யான் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராண்ட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? எல்லா டைப் ஆஃப் பூட்டிக்கும் இந்த சோல் வந்து இந்த பேஸ் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நான் வந்து 2 ஸ்டாண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருந்தேன். இப்போது ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போடுவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிசர்ஸ் வேணும், அப்புறம் ஸ்விவிங் நீடில், அப்புறம் நீங்கள் என்ன கலர் யான் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பட்டன், சரிங்களா? இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு செயின் 10 போட்டுக்கோங்க, சரிங்களா? இது வந்து நான் 9 மாதம் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து 10 centimeter சோல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணிங்கன்னா இதுவே சின்ன சைஸ் ஹூக் வச்சு தான் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அதுவும் 10 செயின் தான் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு லென்த்து வந்து டிஃபர் ஆகும், அது வந்து 8 centimeter தான் இருக்கும், சரிங்களா?
ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? ஸோ இப்போது 10 செயின் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1ல் செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? இப்போது இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செயின் ஆகாது, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செயின். ஸோ இந்த செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறது, வெறுமனை உள்ளே விட்டு எடுத்து போட்டுடலாம். சரிங்களா? நீங்கள் என்னோடய ஹூக்கில் 2 ஸ்டாண்ட் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுதான் என்னோடய ஒரு ஸ்டாண்டு. சரிங்களா? ஸோ இது வந்து இன்னும் 7 ஸ்டிச்சு போடணும். சரிங்களா? ஸோ 1 மொத்தம் 8 ஸ்டிச்சு. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டோம். மிச்சம் 9 செயினில் 8 செயினுக்கு வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறீங்க. ஸோ கடைசியில் உங்களுக்கு ஒரு செயின் தான் மிச்சம் இருக்கும். நீங்கள் வந்து சோல் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக போடணுங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சு மிஸ் பண்ணாலும் கூட ஷூவே வந்து ஷேப் மாறிடும். சரிங்களா? ஸோ அது நிற்காது, இல்லை கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சோல் வந்து ரொம்ப கவனமாக போடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் 1 2 3 4 5 6 7 8 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். எனக்கு மிச்சம் இன்னும் ஒரு ஸ்டிச் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 5 சிங்கிள் க்ரோஷே போடணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய இந்த டாப்பில் வரும். ஸோ இது வந்து ரவுண்டாக வரணும் இல்லைங்களா? ஸோ இந்த கடைசி செயினில் 5 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இது வந்து 1 2. நீங்கள் டெய்ல் எண்டை வந்து இதுக்குள்ளே இப்படி மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது உள்ளேயே வீவின் ஆகணும். இந்த இடத்துல வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நூல் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போது நான் இதில் 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பக்கம் வந்துடுச்சு என்னோடய ஸ்டிச்சு. ஸோ இதுலேயும் 7 ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷே தான் போடுறேன். சரிங்களா? ஸோ 1. நீங்கள் செயினும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது நீங்கள் மேலே இருந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகும். நான் அதனால் இந்த 2 லூப்பையுமே எடுத்து போடுறேன். இந்த ஸ்டிச்சுக்கு நேராக இருக்கிற இந்த ஓட்டைக்குள்ளே தான் விட்டு போடுறேன். நீங்கள் இதை மட்டும் எடுத்திங்கன்னா, இந்த ஒரு செயினை மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மிச்சம் இருக்கிற 2 லூப்பையுமே சேர்த்து எடுத்து சிங்கிள் க்ரோஷே போடுங்க. சரிங்களா? 2 3 4 5 6 7. ஸோ இந்த பக்கம் 7 போட்டிருக்கோம், இந்த பக்கம் 7 போட்டிருக்கோம். என்னோட டெய்ல் எண்டை விட்டுட்டேன். ஸோ இது என்னோட 6வது, இது 7வது. ஓகே, இப்போ நம்ம பாதத்தில் வந்துட்டு இந்த பக்கம் 5 ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்கம் பல்ஜ் ஆகி ஃப்ரண்ட் எண்டாக வரும். ஆனால் பின்னாடியும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகணும்ல. ஸோ ஏற்கனவே இதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் ஏற்கனவே 1 இருக்குது, இப்போது 2 போடுறோம். ஸோ மொத்தம் 3 ஆகுது. முன்னாடி வந்து 5 ஸ்டிச்சு, பின்னாடி வந்து குதிங்காலுக்கு வந்து 3 ஸ்டிச்சு. சரிங்களா? ஸோ 1 2. ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேவை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியே நீங்களும் ஒரு ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஸ்டிச் மார்க்கர் வந்து நான் ஹேர் பின் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பல்ஜாகி இருக்கிறது, ஏன்னா அப்போ தான் நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு மொத்தம் எத்தனை ஸ்டிச் இருக்கணும்னா 22 ஸ்டிச் இருக்கணும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் இந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எண்ணி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 ஸ்டிச் இருக்குது. சரிங்களா? நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது ரவுண்ட் 2 என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து செயின் 2 பண்ணிக்கோங்க. செயின் 2 பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. எப்படி பண்ணுறது? ஒரு தடவை சுற்றி இதுக்குள்ளே விடணும். எடுத்தோன்னா மொத்தமாக இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துடணும். சரிங்களா? ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய செயின் 2 டாப் செயினில் வந்து நான் வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ரவுண்டு முடிச்சுட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது நான் இந்த செயினில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? செயின் 2 டாப் செயினில் ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷ் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்க மாதிரி அர்த்தம். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த சைடு 7 ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 7 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரிங்களா? சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போது 1 2 3 4 போட்டிருக்கோம். 5 6 7. இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மொதல் ரவுண்டில் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கடைசி ஸ்டிச்சு அதுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இப்போது பேஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த 5 டபுள் க்ரோஷே, இந்த 5 சிங்கிள் க்ரோஷேலையும் ஒரு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். சரிங்களா? ஸோ 1 நான் அந்த 2ஐயும் சேர்த்து 1ன்னு எண்ணுறேன். ஸோ எனக்கு 5 செட் ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே வரணும். 2 எனக்கு நான் 2 ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் தான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? சரி, இப்போது 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போது 4வது செட் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது கடைசி 5வது. முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த 7 ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா?
ஸோ இப்போது 7 போட்ட பிறகு உங்களுக்கு கடைசியில் இந்த 2 ஸ்டிச்சு நம்ம இந்த கடைசி ஸ்டிச்சில் 2 இது போட்டோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இது வந்து பேஸில் நம்ம ஏற்கனவே 1 போட்டிருக்கோம், அந்த 1க்கு நேராக 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், அதுதான் 2 செயின் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேஸ்லையும் மிச்சம் இருக்கிற 2க்கு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அதாவது ஃப்ரண்ட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் 5 செட்டு வருது, பேக்கில் 3 செட்டு வருது. அப்படி வர்ற 3 செட்டில் ஃபஸ்ட்டு செட்டை வந்து நம்ம முதல்ல போட்டுடுறோம், மிச்சம் இருக்கிற 2 செட்டை தான் ரவுண்டு சுற்றி வந்த பிறகு போடுறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் அதனால் கவனமாக போடுங்க. ஸோ 1 2 சரிங்களா? ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. நம்ம இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு அந்த செயின் 2ல் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டிச், அதாவது நான் ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சில் இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரவுண்டு 2 முடிச்சிருக்கோம். ரவுண்டு 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிக்கும் போது 30 ஸ்டிச் இருக்கணும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 30 ஸ்டிச் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ரவுண்ட் 3யும் இதே மாதிரி செயின் 2 போட்டுக்கோங்க. அதே செயின் 2 எதில் போட்டிருக்கீங்களோ அதே ஸ்டிச்சில் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரிங்களா? இப்போது செயின் 2 உடைய டாப் செயினில் ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது சுற்றி வந்து அதில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த 12 ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். சரிங்களா? ஸோ இப்போது முதல் ரவுண்டில் 7 ஸ்டிச்சுக்கு சிங்கிள் இது போட்டோம். இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ரவுண்டுங்கிறனால 12 ஸ்டிச்சுக்கு ஒரு டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? 12 ஸ்டிச்சுக்கு ஒரு டபுள் க்ரோஷே இப்போ போட்டிருக்கோம். அடுத்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போது இதில் 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்த 3 ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஏன்னா இது ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டோம் இல்லைங்களா, ஸோ அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக 1 2. ஸோ அடுத்த ஸ்டிச்லேயும் 1 2 மூணாவது செட்டு 1 2. இப்போ வந்து இங்கே இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடும் 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரிங்களா?
ஏன்னா சைட்ஸ் ரெண்டும் யூனிஃபார்மாக இருக்கணும் இல்லைங்களா. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எந்த பேபி பூட்டி பண்ணாலுமே சோல் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அந்த பேஸ் பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆனாலும் ஷேப்பே ஷூவோட ஷேப்பே மாறிடும். சரிங்களா. இப்போது நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே அந்த ஹவு டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து சிங்கிள் க்ரோஷே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் டபுள் க்ரோஷே விட கொஞ்சம் தான் ஹைட் கம்மியாக இருக்கும். சிங்கிள் க்ரோஷே விட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். நம்மளுக்கு வந்து பேஸ் பெருசாகவும் வேணும், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் வேணும். அப்படிங்கிறனால பேஸில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேவே மேக்ஸிமம் போடுறோம். இப்போ நம்ம 12 போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கரெக்டாக இதுதான் சிங்கிள் டபுள் க்ரோஷே ஆரம்பிச்சிருக்கு. இது 3 2 2. ஸோ இப்போது பேஸ்க்கு வரோம். பேஸில் 2 ஸ்டிச் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து கணக்கு செய்யக்கூடாது. இது வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சு. மிச்சம் இருக்கிற 2 அதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டிச் மார்க்கரை வந்து வச்சுருக்கோம். சரிங்களா. இப்போ மிச்சம் 2 ஸ்டிச்சில் ஒவ்வொன்றுலையும் 2 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு இதில் போட்டாச்சு. கடைசி ஸ்டிச்சில் 2வது. இப்போது நம்ம ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு அந்த செயின் 2 போட்டதோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கலைன்னா நீங்கள் வந்து அந்த கீழே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஸ்டிச்லேயும் சேர்த்து கணக்கு சேர்த்துருவீங்க. அதனால தான் நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் எப்போயுமே வச்சுருக்கோம். ஸோ இப்போது நம்ம பேஸ் போட்டாச்சு. இதுதான் எந்த பூட்டிக்குனாலும் பேஸ். நான் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 ஸ்டிச் இருக்கணும். சரிங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த சைட்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். இப்போது பேஸ் போட்டிருக்கோம். இப்போது இந்த சைட்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். சைட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபினிஷிங் வேணும் இல்லைங்களா நமக்கு. இந்த இடத்துல அந்த ஸ்டிச் வந்து இதாக தெரியுது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து தெரியல. இந்த இது மட்டும் அந்த ஃபினிஷிங் தெரியுது. அதுக்காக நம்ம இப்போது இந்த ரவுண்டில் வந்து ரவுண்ட் 4ல் வந்துட்டு பேக் லூப்லேயே ஒர்க் பண்ண போகிறோம். பேக் லூப்னால் என்ன, இந்த பின்னல் மாதிரி இருக்கிறதுல இந்த சைடு இருக்கிறத விட்டுட்டு இந்த சைடு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த 2 ஸ்டிச் இருக்குது. இதில் இது ஃப்ரண்ட் லூப்பு, இந்த சைடு இருக்கிறது பேக் லூப்பு. இப்போ நம்ம இந்த பேக் லூப்லேயே தான் ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த ரவுண்டு மட்டும் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுவோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே. இப்போ இதிலேருந்து நம்ம பஃப் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ வந்து பஃப் ஸ்டிச் வந்து என்னோடய ஹவு டு வீடியோவில் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து இதில் தரேன் நான். இது வந்து செயின் 3 போட்டிருக்கோம். பஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னா அடுத்த ஸ்டிச்சில் வந்து இதை விட்டுருங்க. இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு தடவை
உள்ளேருந்து எடுத்துடணும். திரும்ப ரெண்டாவது தடவையும் உள்ளேருந்து எடுக்கணும். திரும்ப தேர்ட் டைம். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுவும் நான் 2 ஸ்ட்ராண்டு ஒர்க் பண்ணுறேன், அதனால வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராண்டு வச்சு தான் போடுவீங்கன்றனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 தடவை உள்ளேருந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஹூக்கில் இப்போது 7 ஸ்ட்ராண்ட் இருக்கும். 1 2 3 4 5 6 7 ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த செயின் 3 திருப்பிடாமல் இது மொத்தமாக எல்லாம் வச்சு உள்ளேருந்து எடுத்து 7 ஸ்டாண்டையும் வெளியே எடுத்துடணும். ஸோ இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு பஃப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம செயின் 1, சரிங்களா? இப்போது செயின் 1 போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு பஃப்பு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த பஃப் போட்டு இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பஃப் போடுறதுக்கு கேப் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்த இதில் சாரிங்க, நம்ம பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை மறந்துட்டேன். ஸோ இப்போது இந்த 2 இதுலையும் எடுக்காமல் இந்த ஒரு இதில் மட்டும்தான் விட்டு 1 2 3 தடவை விட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வெளில எடுத்துறேன். ஓகே, இப்போது இதில் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த ஸ்டிச்சோட பேக் லூப்பில் 1 2 3 இப்போது 7 ஸ்டாண்ட் இருக்கும் ஹூக்கில். 7ஐயும் மொத்தமாக எடுத்துடணும். இப்போ செயின் 1, சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பஃப்பில் நான் 3 தடவை விட்டு எடுக்கிறேன். நீங்கள் வந்து 4 தடவை கூட விட்டு எடுக்கலாம். நான் 2 ஸ்டாண்டு தான் ஒர்க் பண்ணுறேன்றனால என்னோடய பஃப் இதுவே எனக்கு இந்த குண்டா வர்றதே போதும் அப்படிங்கிறனால நான் 3 தடவை தான் எடுக்கிறேன். ஸோ இப்போது அடுத்த ஸ்டிச், இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த இதில் பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். 1 2 3 எடுத்தாச்சு, சரிங்களா? இப்போது செயின் 1. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல வரும்போது எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பஃப் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிருக்கேன், சரிங்களா? நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சோலில் வந்து கரெக்டாக 36 ஸ்டிச்சு வந்து வச்சுருந்து இந்த பஃப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம், ஒரு இதை வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அப்போது 18 ஸ்டிச் வந்து 18 பஃப்ஸு இங்கே வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது கடைசி பஃப் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து செயின் 1 பண்ண மாட்டேன். ஏன்னா இதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த செயின் 3 டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்லிப் ஸ்டிச்னாலேயே இது வந்து செக்யூர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல செயின் 1 வந்து போட தேவையில்லை, சரிங்களா? ஸோ இப்போது இந்த செயின் 3 டாப் செயின்லேயே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாலே போதும். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் வந்து 2 ஸ்ட்ராண்டு யூஸ் பண்ணுறதுனால டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றும் பேனிக் ஆக வேணாம். நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ டஃப்பாக வராது, சரிங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய ஷூ வந்து ஷேப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் ஆஃப் பஃப் ஸ்டிச்சு நம்ம போடணும். இப்போ செயின் 3 போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தோமோ, அதாவது ஸ்கிப் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்துட்டு
அங்கெல்லாம் தான் இப்போ நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இந்த செயின் ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து ஒரு பஃப் ஸ்டிச் போடணும். பஃப் ஸ்டிச் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றி உள்ளேருந்து எடுத்துடணும், நம்ம டபுள் க்ரோஷே போடுற மாதிரி. அப்புறம் ரெண்டாவதையும் சுற்றி எடுக்கணும், மூணாவதையும் சுற்றி எடுக்கணும். ஸோ இப்போ உங்கள் ஹூக்கில் வந்து 7 ஸ்ட்ராண்ட் இருக்கும். அப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வெளியில் இழுத்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டில் போடுறதுனால இது 4 தடவை 5 தடவை கூட சுற்றி எடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? ஸோ 1 2 3. பஃப் ஸ்டிச்சில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னால் நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்பேஸில் தான் அடுத்த ரோ போடுவீங்க, அடுத்த ரவுண்டு போடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்செல்லாம் எதுவும் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ 1 2 3 போட்டு மொத்தமாக 7 ஸ்ட்ராண்டையும் வெளியில் இழுத்து இது பண்ணும். இப்போ பார்த்தீங்களா ஒன்று அந்த கேப்பில் எப்படி ஃபிட் ஆகிருக்கு அப்படி சொல்லி. சரிங்களா? ஸோ இப்போது இந்த ரவுண்டு முடிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணி அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நான் என்னோடய 2வது ரவுண்ட் ஆஃப் பஃப் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? நான் போன ரவுண்டுக்கே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் செயின் 1 போடலை. ஏன்னா நான் வந்து என்னோடய செயின் 3யோடைய டாப் செயின்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போதே எனக்கு இந்த ஸ்டிச்சு வந்து செக்யூர் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம அந்த ஃபுட்டும் அந்த சைட்ஸும் போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து அந்த மேலே இருக்கிறது தான் போடணும். ஸோ இப்போது இவ்வளோ பெருசாக வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 பஃப் ஸ்டிச் போட்டிருக்கோம், இந்த இடத்துல தான் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ரோ வந்து ரொம்ப 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 முக்கியமான ரோஸுங்க, ரவுண்டு. சரிங்களா? இந்த ரவுண்டில் தான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகி, ஆனால் இந்த சைடு வந்து அவ்வளோவா டிக்ரீஸ் இல்லை, பட் டைட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த 3 ரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோ. ஸோ கவனமாக போடுங்க. எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. அதே ஸ்டிச்சிலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? ஏன்னா நம்ம செயின் 1 வந்து அது உள்ளே போயிடும் நம்ம சுற்றி வரும்போது. ஸோ சிங்கிள் க்ரோஷே. மறக்காமல் இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்க ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சு குறிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றி வரும்போது சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் போட்டிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியணும் எங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் செயின் 1ல் ஸ்டிச் மார்க்கர் போடலை, நான் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதை வந்து ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போது வந்து கண்டினியூஸாக 11 ஸ்டிச்சு வந்து சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ இதோட சேர்த்து 12 ஆகும் அப்போது. ஸோ நீங்கள் இந்த பஃப் ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த செயின் 1 ஸ்பேஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6. நமக்கு இப்போ கீழேருந்து 36 ஸ்டிச்சிலேருந்து ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இந்த கீழ் பேஸ்மெண்ட் வந்து 36 ஸ்டிச் இருந்தது. இதில் வந்து குறைஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு பதிலாக செயின் 1 போடுறோம். ஸோ இதில் 36 ஸ்டிச் இருக்கும். அதை வந்து 3ஆக பிரித்து இப்போது ஃபஸ்ட்டு 12 வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சரிங்களா? சிங்கிள் க்ரோஷே இப்போது எத்தனை போட்டிருக்கோன்னு பார்ப்போம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த 12 தான் வந்து இந்த ஃப்ரண்ட்டை வந்து உண்டாக்க போகுது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் டைட்டாக இருக்கும், இது வந்து லூஸாக தான் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து 12 ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோம், 6 தடவை டபுள் க்ரோஷே 2 டுகெதர் போட போகிறோம். சரிங்களா. அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 2 டபுள் க்ரோஷேவை சேர்த்து போடணுங்க. சரிங்களா. ஸோ இப்போது ஒரு தடவை உள்ளே விட்டு இதை எடுத்து, ஸோ ஒரு டபுள் க்ரோஷே பாதியே போட்டிருக்கேன். திரும்பியும் இன்னொரு தடவை உள்ளே விட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே பாதி போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக இந்த 3ஐயும் சேர்த்து போட்டுடணும். ஸோ இப்போது நம்ம 2 டபுள் க்ரோஷே சேர்த்து போட்டிருக்கோம். இன்னொரு தடவை போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இதவே இப்படி கண்டினியூ பண்ணால் இந்த டபுள் க்ரோஷே முடிஞ்சிடும். ஸோ முடியாமல் இன்கம்ப்ளீட்டாக வச்சுட்டு திரும்பியும் இன்னொரு தடவை சுற்றி விட்டு எடுத்து ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை, அப்புறம் கடைசி 3ஐயும் ஒரு தடவை, இந்த மாதிரி 6 தடவை போடணும். அப்படின்னா நம்மளுக்கு 12 ஸ்டிச் வந்து இதில் கவர் ஆயிரும். ஸோ 2வது 12 செட்டு. சரிங்களா. ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளேருந்து எடுக்கிறேன். பாதி டபுள் க்ரோஷே தான் போடுறேன், இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே மாதிரி ஆரம்பித்து பாதி போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒன்று இருக்குது. மொத்தமாக இதில் வந்து எடுத்துடும். ஸோ இப்போது 1 2 3 போட்டிருக்கோம், இன்னும் 3 போடணும். ஸ்டிச்சும் வந்து இது பண்ணாமல் போடுங்க. ஏன்னா நம்ம இப்போ இழுக்கிறனால பஃப் ஸ்டிச் வந்து இழுத்து தெரியும். ஸோ அதையே திரும்ப இன்னொரு தடவை போட்டுறாதீங்க. கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க. ஸோ 1 2 3 4 தடவை போட்டிருக்கோம், இன்னும் 2 தடவை போடணும். 1 2. சரிங்களா. ஸோ 5வது தடவை போட்டாச்சு. இதுதான் கடைசி தடவை. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போடும்போதே வந்துடும். சரிங்களா. டபுள் க்ரோஷே தான், ஏன்னா 2 டபுள் க்ரோஷேவை சேர்த்து போடுறோம். இப்போ 2 டபுள் க்ரோஷேயில் பாதி பாதி போட்டிருக்கோம். இது முதல்ல இருந்த நூல். ஸோ 3ஐயும் சேர்த்து எடுத்துடணும். சரிங்களா. இப்போ வந்து நமக்கு 6 இருக்கணும். 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 12 ஸ்டிச்சு, 2வது 12 முடிஞ்சிருச்சு. இப்போது கடைசி 12 இருக்குது. இந்த சைடு மாதிரியே இந்த 12 ஸ்டிச்சையும் சிங்கிள் க்ரோஷே போடணும். சரிங்களா. ரெண்டு 4 5 6 7 8 9 10 11 ஸோ 12 ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா. இப்போ நம்ம 36 ஸ்டிச் வந்து எப்படி 12 12ஆக பிரித்து
இதில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து எண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ 30 ஸ்டிச்சு தான் இருக்கும். ஏன்னா இதில் 6 ஸ்டிச்சை வந்து சேர்த்து போட்டுட்டோம் இல்லைங்களா, இந்த இடத்துல 12 ஸ்டிச்சுக்கு பதிலாக 6 தான் போட்டோம். அதனால வந்து இப்போ 30 ஸ்டிச் இருக்கும். இதையும் ரெடியூஸ் பண்ணணும். இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதே மாதிரி தான். இப்போ நம்ம இந்த ரவுண்டு போட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி தான். சரி, நான் 2 ஸ்டாண்டு போடுறதுனால நூலெல்லாம் சிக்கி ஆயிடுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு ஓகே, இப்போது அடுத்த ரவுண்டில் செயின் 1 போட்டு அதே ஸ்டிச்சிலேயே சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஏன்னா அந்த ஸ்டிச்சை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது எப்பயுமே. சரிங்களா, சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் மார்க் பண்ணுறேன். சரிங்களா, இப்போது 13 ஸ்டிச்சு வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ 1 போட்டிருக்கோம், அடுத்து 12 போடணும். 1 2, இது எல்லாமே நான் ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 3 4, கவனமாக போட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் அது முடிச்சிடறோம். சரிங்களா, நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக முதலையே வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. சரிங்களா, இப்போ இதில் 13 ஸ்டிச் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து 30 ஸ்டிச் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பக்கம் 13 இந்த பக்கம் 13 போட்டோன்னா 26 போக இந்த இடத்துல 4 ஸ்டிச் இருக்கும். ஸோ 4 ஸ்டிச்சை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு தடவை இந்த 2 டபுள் க்ரோஷே சேர்த்து போடணும். இப்போ எப்படின்னா, பாதி போட்டிருக்கேன் இன்கம்ப்ளீட்டு, இன்னொரு தடவையும் பாதி போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக 3 சேர்த்து எடுத்துடலாம். ஸோ நம்ம 4 ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போது அடுத்த 2 ஸ்டிச்லையும் இதே மாதிரி இன்கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டிச்லையும் இன்கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். மொத்தமாக சேர்த்து எடுத்துடணும். ஸோ 13 ஸ்டிச்சு முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் 13 ஸ்டிச்சு இப்போ இருக்குது. மிச்சம் 4 ஸ்டிச்சில் இந்த டபுள் க்ரோஷே 2 டுகெதர் போட்டிருக்கோம். 2 டபுள் க்ரோஷே சேர்த்து போட்டிருக்கோம். இன்னொரு தடவை உங்களுக்காக போடுறேன். ஒரு தடவை சுற்றி எடுத்துருக்கோம், போட்டாச்சு. இது இப்படி போட்டால் டபுள் க்ரோஷே முடிஞ்சிடும். ஸோ முடியாமல் இதை இன்கம்ப்ளீட்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு தடவையும் சுற்றி அடுத்த ஸ்டிச்சில் விட்டு எடுத்து அந்த 2 ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஸோ இப்போ 2 இன்கம்ப்ளீட் இருக்குது, ஒரு இது ஹூக்கில் ஏற்கனவே இருந்தது. மொத்தமாக சேர்த்து 3ஐயும் எடுத்துடணும். சரிங்களா, ஸோ இப்போது நம்மளுக்கு மிச்சம் இந்த சைடுக்கு 13 ஸ்டிச்சு இருக்குது. அதை வந்து போட போகிறோம். சரிங்களா, நான் முதலே சொன்ன மாதிரி அதில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடணுங்க. இந்த 3 ரவுண்டு தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்க அந்த சைடு வர 3 ரவுண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, அதனால் ரொம்ப கவனித்து போடுங்க. இந்த பக்கம் நீங்கள் என்னன்னு தேவையில்லை, ஏன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் க்ரோஷே தான். சரிங்களா,
நீங்கள் பஃப் ஸ்டிச் நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா டார்க் கலரில் இல்லைனா இங்கிலீஷ் கலரில் போடுங்க. பர்பிள் கலர் இல்லைனா க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் கூட ரொம்ப நல்லா தெரியும். சரிங்களா? நீங்கள் பீனியும் அதே கலர்லேயே போடுங்க. நான் வந்து ஏற்கனவே பீனி வந்து இந்த கலரில் போட்டேன் அப்படிங்கிறனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் போடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதான், இது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் உங்களுடைய இமேஜினேஷன், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து என்ன கலர் என்ன இது மாதிரி சூஸ், நீங்கள் வந்து இந்த பேஸ் ஒரு கலரில் போட்டுட்டு இந்த பஃப் ஸ்டிச் எல்லாம் இன்னொரு கலரில் போடலாம். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கடைசி இதை போட்டாச்சு. இந்த ஸ்டிச்சில் நான் போடலை, ஏன்னா இது வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது தான். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டிச்சில் போட்டால் எனக்கு கவுண்ட் வந்து இதாயிரும். ஸோ இதில் வந்து நான் போடலை. என்னோடய ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே கூட சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போது 30 ஸ்டிச்சு இருந்தது வந்து இப்போ நம்ம 2 தான் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து 28 ஸ்டிச்சு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 28 ஸ்டிச்சில் இப்போ வந்து கடைசி ஒரு ரெடியூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மேலேருந்து இந்த டாப் வரணும் இல்லைங்களா? அதுக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான் 12 சிங்கிள் க்ரோஷே, 2 தடவை இந்த டபுள் க்ரோஷே 2 டுகெதர் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போடுறோம். அப்புறம் 12 தடவை இது போடுறோம். இது 28 ஸ்டிச்சு தான் இருக்கும் அப்படிங்கிறனால 12 12 24 இந்த 4 இது சேர்த்து 28 வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு செயின் போட்டு அதே ஸ்டிச்சிலேயே சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அந்த இடத்த ஸ்டிச் மார்க் பண்ணிடுங்க. இப்போது இதில் மிச்சம் 11 சிங்கிள் க்ரோஷே போடணும். மொத்தம் சேர்த்து 12. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டாச்சு. இப்போ நம்ம 2 தடவை இந்த டபுள் க்ரோஷே 2 டுகெதர் போட போகிறோம். ஸோ ஒரு தடவை உள்ளேருந்து எடுத்து பாதி போட்டு இன்கம்ப்ளீட்டாக வச்சுக்கிறேன். திரும்ப நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, திரும்ப திரும்ப பார்த்தா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு தடவை போட்டாச்சு. 2ஆவது தடவை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் உள்ள விட்டு இப்போது 2 இன்கம்ப்ளீட் இருக்குது. மொத்தமாக உள்ளேருந்தே எடுத்தாச்சு. ஸோ இது மொத்தம் மிச்சம் 12 ஸ்டிச் இருக்கும். அது மொத்தத்துக்கும் சிங்கிள் க்ரோஷே போடணும். சரிங்களா? ஸோ போடுங்க. அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ் போட்டாச்சு. சரிங்களா? நீங்கள் வந்து இதுலேயே ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இதுலேயே இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுட்டு இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மேலே இருக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? நான் வந்து என்னோடய ஹேட்டுக்கு என்னோடய பீனிக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லி இந்த பெல்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த பெல்ட் கலர் வந்து இதில் வரணுங்கிறனால இந்த 3 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் இதுலேயே இந்த இடத்துலையே வேறு கலரில் பார்டர் போட்டு
முடித்தாலும் முடிச்சுக்கலாம். சரிங்களா, உங்கள் இஷ்டம்தான். ஸோ இப்போது அடுத்த ரவுண்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ வந்து இதை நான் பெல்ட் போடுறதுக்காக ஒரு இது விட்டு விட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து சாதாரண டபுள் க்ரோஷே தான். இப்போ இதில் உங்களுக்கு 26 ஸ்டிச் இருக்கணும். இப்போ நான் வந்து செயின் 3 பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அது வந்து செயின் 3 ப்ளஸ் ஒரு ஸ்டிச்சு அப்படிங்கிறனால தான் 4 செயின்னு சொல்லாமல் நான் 3 + 1ன்னு சொன்னேன். சரிங்களா. ஸோ இப்போது போட்டாச்சு. இப்போது ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே எப்படி போடுறது, ஒரு தடவை எடுத்து செயின் 1 உள்ளே விட்டு எடுத்து 3 இருக்கும், 2 ஒரு தடவை எடுக்கணும், அடுத்து 2 அடுத்த தடவை எடுத்துடணும். சரிங்களா. ஸோ செயின் 1 போட மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணும்போது ரொம்ப இழுக்காது. இந்த மாதிரி கேப் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா. நீங்கள் வந்து இல்லை குழந்தைங்க கால் கலராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செயின் போடாமலே போடலாம். அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஷூ வந்து கீழே விழுகக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு போடுறீங்க, இப்போ வந்து 3 மாத குழந்தைங்களுக்கு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்பேஸ் போட தேவையில்லை. ஏன்னா அது எவ்வளோதான் நீங்கள் சின்ன ஊசி வச்சு போட்டாலும் அது வந்து கீழே விழுகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிளில் வந்துட்டு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த செயின் ஸ்பேஸ் போடாமலே வந்து இந்த டபுள் க்ரோஷே மட்டும் போடலாம். சரிங்களா. நீங்கள் பெரிய பிள்ளைங்களுக்கு பண்ணுறீங்க, அதாவது ஒரு வயசு குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா செயின் ஸ்பேஸ் போடணும். ஓகே. ஸோ இப்போது இந்த ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு வந்து நான் என்னோடய இதில் வந்து இந்த பஃப் ஸ்டிச் வந்து கண்டினியூ ஆகணும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பஃப் ஸ்டிச் போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் தான். இந்த இடத்துல நீங்கள் வெறும் டபுள் க்ரோஷே மட்டும் போட்டாலும் ஓகே தான். சரிங்களா. உங்களுக்கு கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பஃப் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கடைசி ஸ்டிச்சுக்கு வந்திருக்கோம். இப்போது செயின் 1 போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்னோடய செயின் 3 டாப்பில் தான் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது வந்து செயின் 4 வந்து ஒரு செயின் ஸ்பேஸ்க்காக இருக்குது. ஸோ செயின் 3ல் தான் நான் இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா. இப்போது இதனோட பெல்ட் போடுறதுக்காக இதை போட்டிருக்கேன். இப்போ அடுத்த பஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுனா உங்களுக்கு தெரியும். செயின் 3 போட்டுட்டு இந்த செயின் ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ 1 2 3 இப்போது 7 இருக்கும் என்னோடய ஹூக்கில். 7 மொத்தமாக எடுத்துடுவேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச்சு. சரிங்களா. அப்புறம் எப்பயும் போல் செயின் 1. ஸோ அடுத்த பஃப் ஸ்டிச் வந்து அடுத்த செயின் ஸ்பேஸில் 3 தடவை உள்ளேருந்து எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே 4 தடவை எடுத்து போட்டிருந்தீங்கன்னா அது மாதிரியே போடுங்க. உங்களுக்கு அப்போ தான் யூனிஃபார்மாக இருக்கும். சரிங்களா. இந்த பஃப் ஸ்டிச் எத்தனை தடவை போட்டிருக்கீங்களோ அத்தனை தடவை இதுலேயும் போடுங்க. ஸோ இதை ஃபுல்லாக சுற்றி
போட்டு இங்கே வாங்க, எப்படி ஜாயின் பண்ணி அடுத்த ரவுண்ட் போடுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.